ஒரு காதல். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உங்க அம்மாவை அந்த மனுஷன் அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாரு. ஆனா உன் கல்யாண வேலை எல்லாத்தையும் சும்மா தீயா செஞ்சிட்டு இருக்காரு. யார் அவரு? அவரு சரவணன் மாமா. படிப்பு பெருசா ஏறல, கடினமான உழைப்பாளி. ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவர் உன்னை கட்டிக்கிற முறை தானே? முறைதான், ஆனா அப்படி ஒரு பேச்சே இல்ல. என்னமோ இங்க 2 பேருக்கும் இருந்ததே இல்ல. சரி வா. நல்லா சாஃப்டா இருக்குல்ல? ஆமா ஆமா. என்ன சரவணா, பூஜை சாமான்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன் அத்தை. சரிப்பா. இப்பதான் அழகா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. சரி, நீ போய் விளையாடு. நல்ல அமைதியான பொண்ணு. அகிலா சார், ஒரு நிமிஷம். வா கயல். சொல்லுங்க சார். நான் சரவணன் கூட வெளியே கடத்தெருவுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாட்டி சின்னதா வளையல் கடை வச்சிருந்தாங்க. அவங்க என்னை ஏதாவது வாங்க சொல்லி கம்பல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்க எல்லாருக்கும் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாரும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். அப்புறம் அகிலா, இது உங்க எல்லாருக்குமே வாங்கினது. யார் யாருக்கு எது எது வேணுமோ ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்க சார். வாவ், காதல போட்டுக்கிற ஜுவல்ஸ் இருக்கு. தோடு, ஜிமிக்கி. சார் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காருல்ல? என்ன ஆச்சரியம், நீ காதுக்கு தோடு இல்லைன்னு சொன்னல்ல, கரெக்டா தோடு வந்துடுச்சு. இதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டங்கிறது. எப்படி கேட்டதும் தானா கிடைக்குது பாத்தியா? அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கு கயல். அதனாலதான் இப்படி எல்லாம் உனக்கு நடக்குது. சீக்கிரமே நீ நினைச்சது நடக்கும். அப்படின்னா நமக்காக தான் சின்ன மாமா தோடு வாங்கியிருப்பாரா, இல்ல எதர்ச்சியா வாங்கியிருப்பாரா? என்ன கயல் யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி வா கயல், உனக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடு. மீதியை மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரி. ஓஹோ, போலீஸ் கேம்ப்ல இப்படி ஒரு காதல் கதை ஓடிக்கிட்டு இருக்கா? ஆனா சூர்யா சாரும் கையிலும் 2 பேரும் காட்டி கதை மாதிரியே இருக்காங்களே. அவங்க 2 பேரும் மனசுல இருக்க விஷயத்த சொல்லிக்கவே இல்லைன்னு தெரியுது. அதனாலதான் சூர்யா சார் கையிலுக்கு தோடு வாங்கி கொடுக்காம எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. நடக்கட்டும் நடக்கட்டும்.
வாங்கண்ணே. இப்பதாம்மா நல்லா இருக்கீங்க. காதுல தோடு இல்லாம பொசுக்குன்னு இருந்தது. இப்பதான் அந்த குறை நீங்கி அம்சமா இருக்கீங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. சூர்யா சாரு உங்களை விரும்புறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு உங்களை விரும்புறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ம், என்னம்மா சொல்ற? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் உங்களை பாக்குறாங்க. எல்லாருக்குமே நீங்க காதுல தோடு இல்லாம இருக்கிறது நல்லாவே தெரியும். ஆனா யாருக்காவது உங்களுக்கு தோடு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா? ஆனா அவர் மட்டும் உங்களுக்கு தோடு வாங்கி கொடுக்கணும்னு ஏம்மா நினைக்கணும்? ஐயோ அண்ணா, அவர் சாதாரணமா தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியாதம்மா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு உரிமையா நகை, புடவை, பூ வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்று பெத்தவங்களா இருக்கணும், இல்லைன்னா புருஷனா இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா அவளை காதலிக்கிறவனா தானம்மா இருக்க முடியும். இதுல சூர்யா சார் மூணாவது ரகம்னு உங்களுக்கு புரியலையாம்மா? உங்களுக்கு தான் புரியல. நாங்க கல்யாணம் ஆனவங்க. அவரை தான் என்னோட புருஷன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பாக்குறவங்க எல்லாரும் நாங்க காதலிக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் இதையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தர பதில் மௌனம் மட்டும்தான். அது என்னோட துரதிர்ஷ்டம். கயல்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி கடத்தெருவில் எந்த பாட்டியும் அவரை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலம்மா. அவராதாம்மா கடத்தெருவுக்கு என்னோட வந்தாரு. நான் பொருள் வாங்கிட்டு இருந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு அவராதான் தேடி போய் அந்த ஜிம்மிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாருமா. எனக்கு நல்லா தெரியுமா, நீங்க காதுல தோடு இல்லாம இருக்கிறத பொறுக்க முடியாம தான் அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது உங்ககிட்ட சொல்ல தயங்கிட்டு தான் எல்லாருக்கும் வாங்கினதா சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நானும் கல்யாண வயசுல இருக்க ஒரு ஆம்பளை தான்மா. இன்னொரு ஆம்பளை மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் தெரியுமாமா, நானும் பிரியா மேல ஆசை வச்சிருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விருப்பமும் இருந்தது. ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியல. ஏன்னா பிரியா படிச்ச பொண்ணு, நான் படிக்காதவன். அவ போலீஸ் ஆக போறா, நான் சாதாரண மளிகை கடை வச்சு பொழப்பு நடத்துறவன். அவளுக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. அதனால என்னோட ஆசையை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லம்மா. சூர்யா சார் போலீஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி நீங்களும் சீக்கிரம் போலீஸ் ஆக போறீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அழகுலையும் சரி படிப்புலையும் சரி நல்ல பொருத்தம் இருக்குமா. அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது தப்பே இல்லம்மா. சூர்யா சார் ஏத்துக்கோங்கம்மா, அப்போதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் பார்த்த 2 நாள்ல அவரோட நல்ல குணம் எனக்கு தெரிஞ்சது. நீங்க அவர் கூடவே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலையாம்மா? அவர் எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் பந்தா இல்லாம எளிமையா இருக்காரு. நல்ல குடும்ப பாங்கான ஆளா இருக்காரு. இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. அவர் உங்களை நல்லா பாத்துக்குவாருமா. பார்த்திருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட போறேன்? நான் உங்க விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களாம் பார்க்க நல்லவங்களா இருக்கீங்க. அதனால எனக்கு மனசுல பட்டதை சொல்லணும்னு தோணுச்சு. அதான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பமா, நான் வரேன்.
எனக்கு வந்த மாதிரி நெருக்கடி வேற எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரியாம கட்டின புருஷனையே மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கோமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மற்றவங்க சொல்றத கேட்டு சிரிக்கிறதா இல்ல அழுகிறதானே தெரியல. ஆனா என்னமோ தெரியல, இந்த கேம்ப் முடிகிற நேரத்துல இருந்தே ஏதோ ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்த சின்ன மாமா எனக்கு கிரேட் கொடுக்க அவரே வராரு. அப்புறம் பிரியா என்கிட்ட வந்து நீ உன் புருஷன்கிட்ட மனசு விட்டு பேசுங்கிறா. இப்ப என்னடானா சரவணன் அண்ணன் சின்ன மாமா என்ன மனசார விரும்புறாருன்னு சொல்றாரு. இது எதுக்கான அறிகுறினே தெரியல. ஆனா சரவண அண்ணன் சொல்றத கேட்டா ஒரு வகையில எனக்கு சிரிப்பு தான் வருது. அவருக்கு என் மேல ஆசை இருந்திருந்தா என்னை விட்டு பிரிஞ்சே இருந்திருக்க மாட்டாரு. அப்ப அமைதியா இருந்தவருக்கு இப்ப மட்டும் என்ன அக்கறை? ஏன் அக்கறை? எதுக்கு அக்கறை? இப்படி நிறைய கேள்வியே என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுது. இப்போ என் பிரச்சனை என்னன்னா, இந்த கேள்விக்கான விட எப்போ தெரிய போகுது? அடுத்து இந்த மாதிரியான பிரச்சனை எப்போ தீர போகுது? அடுத்து எந்த மாதிரியான பிரச்சனை புதுசா வரப்போகுது? இப்படி பல குழப்பம் என் முன்னாடி உலாத்திட்டு இருக்கு. என்ன அன்பு இது? இப்படி கேட்டா எப்படி? வாங்கி பிரிச்சு பாருங்க, எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் உள்ள இருக்கு. ஐயோ, அடுத்து எந்த பிரச்சனை வரப்போதுன்னு இப்பதான் நினைச்சேன். அதுக்காக இப்படி உடனேவா வரணும்? இவன் எந்த பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. இந்தாங்க, எவ்வளவு நேரம் தாங்க இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது? வாங்கி பாருங்க, நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு யார் உங்ககிட்ட சொன்னது அன்பு? நீங்க சமையல் கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதை கேட்டுதாங்க வாங்கிட்டு வந்தேன். நீங்க கேட்ட ஸ்வீட்லாம் இந்த ஏரியால இல்ல. ஆனாலும் நீங்க சொன்னதை வச்சு பார்த்தப்போ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அதான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இவன் வேற இம்சையா இருக்கானே. அன்பு, எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்ய பாருங்க. உண்மையை சொன்னா எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. இல்லங்க, அது நான் இருங்க, முழுசா சொல்லிடுறேன். உண்மையிலேயே எனக்கு ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காது. பல்லு சொத்தையாயிடும்னு எங்க அம்மா சொல்லிதான் வளர்த்தாங்க. அப்போல இருந்தே ஸ்வீட் என்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா விலகி போயிடுச்சு. நான் சமையல் கான்ட்ராக்டர் கிட்ட சொன்னது எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லல, பிரியாவுக்கு பிடிச்சதை தான் சொன்னேன். சோ மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிச்சுட்டு செய்யுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இந்தாங்க பிடிங்க. ஸ்வீட் பிடிக்காதுன்றது ஆச்சரியமா இருக்கே. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்வீட் பர்சன் தான். ஐ லவ் யூ அண்ட் ஐ லைக் யூ. என்ன நீங்க ஏன் அழுவுறீங்க? நீ யார் பெத்த புள்ளையோப்பா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எதுக்குன்னு? உன்னை பார்க்கும்போது எனக்கு நடிகர் சிவாஜியையும் நடிகர் விஜயகுமாரையும் ஒன்னா பார்த்தது மாதிரி இருக்குப்பா. அப்படியா நான் சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த புள்ள சொன்ன ஸ்வீட் எல்லாம் சாம்பிள் பீஸா வாங்கிட்டு வந்திருக்க பாரு, அதனால சொன்னோம்ப்பா. அண்ணன் தங்கச்சினா உங்கள மாதிரி தான் இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. ஐயோ, அண்ணன் தங்கச்சியா? அப்படின்னா நம்மள சிவாஜி விஜயகுமார்னு சொன்னது சிவாஜி சாவித்திரி நடிச்ச பாசமலர் படத்தையும் விஜயகுமார் ராதிகா நடிச்ச கிழக்குச்செம்மலை பார்த்துட்டு சொல்றாரா? ஐயோ, அவன் என் லவ்வரியா? ஐயோ, அன்பு அலாட்டாரு, அன்பு அலாட்டாரு. பிரியா, மல்லிகைப்பூ சுத்தின பால் குடம் தான் உன்னோடது. அதை எடுத்துக்க, சரியா? சரிம்மா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. இந்நேரம் எல்லார் வீட்டு பால் குடமும் ஊர் பொது இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். நாம தான் லேட்டு. நமக்காக புறப்படாம காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எடுங்க, போலாம். சரிம்மா, நீ எனக்காக வச்ச பால் குடத்தை எடுத்துக்கிறேன். பால் குடமா? இது எதுக்கு எடுக்கணும்? எங்க எடுத்துட்டு போகணும்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு நம்ம ஊர்ல பால் குடம் எடுக்கிற திருவிழாமா. நம்ம ஊர்ல வருஷா வருஷம் அம்மனுக்கு பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் பால் குடம் எடுக்கிறது வழக்கம். திருவிழா அன்னைக்கு குடம் நிறைய பாலை வச்சு அது மேல தேங்காய் வச்சு அந்த பால் குடத்துக்கு அவங்க வீட்டு பூஜை அறையில வச்சு வீட்டு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊரு பொதுமக்கள் எல்லாரும் கூடி ஊர்வலமா எடுத்துட்டு போய் அந்த கலசத்துல இருக்கிற தேங்காய சாமி கிட்ட உடைப்பாங்க. மாவிலைய அம்மன் பாதத்துல வைப்பாங்க. அந்த பால் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதாமா வழக்கம். அப்படி பண்ணா நம்ம நினைச்சது நடக்குமாமா? பயபக்தியோட முழு மனசோட அம்மனுக்கு பால் குடம் எடுத்தா ஆத்தா அவங்க நினைச்சத நடத்தி காட்டுவாமா. அம்மா, அப்படின்னா நாங்களும் இதை எடுத்துக்கலாமா? தாராளமா நீங்களும் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் சேர்த்துதான் வச்சிருக்கேன். இப்ப நம்ம வீட்டு சாமி கும்பிட்டுருவோம். நீங்க ஆரம்பிங்க. வா போலாம். அம்மா, எங்களுக்கு எடுத்து வைங்க. போலாம். எல்லாரும் கிளம்புங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க. நான் பாத்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. வாங்கம்மா, வாங்க. நீங்களும் வாங்க. எல்லாரும் வராங்களா அத்தை? வராங்க. பொறுமையா வா. பார்த்து வாங்க எல்லாரும். பிரியா, ஒரு நிமிஷம். அங்க வை. கையல், எதுக்கு பால் குடத்தை இறக்கி வைக்கிற? பிரியாவோட பால் குடத்துல இருக்கிற தேங்காவை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கா அகிலா. உள்ள அழகி இருக்கும் போல தோணுது. அதனால தேங்காவை மாத்தி வச்சா பரவாயில்ல. ஏன்னா பிரியா கல்யாண பொண்ணு. அவ எடுத்துக்கிட்டு போற தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தா பாக்குறவங்க எல்லாம் அதை ஒரு குறையா பேசுவாங்க. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணத்துல கூட பிரச்சனை வரும். அதனாலதான் தேங்காவை மாத்தலான்னு சொல்றேன். ஆமா கையல், நீ சொல்றதும் கரெக்டு தான். என்னோட பிரியாக்காக தேங்காய் அழுகின பழிய நானே ஏத்துக்கிறேன்.